அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் டிஎன்டெட் சிடெட் மாதிரியான டீச்சிங் எக்ஸாம்ஸ்க்கு உள்ள கண்டென்ட்லாம் பார்த்துட்ருக்கோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம தாண்டைக்கோட தியரி ஆஃப் லேர்னிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவரோட தியரிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக தியரி ஆஃப் லேர்னிங்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். சைக்காலஜிஸ்ட்லாம் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணி இந்த லேர்னிங் எப்படியெல்லாம் வேலை செய்யுது, லேர்னிங் பெட்டராக இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய பிரின்சிபல்ஸ் விதிகளை எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்க்கும் போது நம்ம அதை ஒரு தியரியாக நம்ம சொல்கிறோம். ஜென்ரலாக கற்றலோட விதிகளை நம்ம தெரிஞ்சுக்கும் போது என்னென்னா அதை ஒரு டீச்சிங் லேர்னிங் என்விரான்மெண்ட்டில் அப்ளை பண்ணி ஒரு நல்ல எஃபெக்டிவ் லேர்னிங்க்கு வழிவகை செய்யலாம். அப்போ கற்றல் விதிகள்னு பார்க்கும்போது நிறைய இருக்குது. அப்போ அந்த தியரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 குரூப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்சஸ் டைப்பை, ஒரு தூண்டல் இருக்கும்போது என்ன விதமான நம்ம ஒரு துலங்களை ஏற்படுத்துகிறோம் அப்படிங்கிறது. இந்த தியரி எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னா சேஞ்ச் இன் பிஹேவியர் ஆஃப் த லேர்னர். ஒரு லேர்னர்கிட்ட என்ன விதமான ஒரு பிஹேவியரல் சேஞ்சை கொண்டு வர முடியும், அப்போ அந்த பிஹேவியரல் சேஞ்ச் வேணும்னா அதுக்கு என்ன மாதிரியான ஸ்டிமுலஸ்லாம் நம்ம கொடுக்கணும். ஸோ ஸ்டிமுலஸ்க்கு ஏற்ற ரெஸ்பான்ஸை வர வைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த தியரி பேசுது. இதை பற்றி பேசுகிற முக்கியமான ஆட்கள் யார்னா தாண்டைக், வாட்சன், பாவ்லோவ், ஸ்கின்னர். இந்த ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸை தாண்டைக் பார்த்தோன்னா கனெக்ஷனிசம் அப்படின்னு சொல்கிறாரு. வாட்சன், பாவ்லோவ், ஸ்கின்னர் இவங்கெல்லாம் கண்டிஷனிங்னு சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக வாட்சனும் பாவ்லோவும் கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்னும் ஸ்கின்னர் ஆப்ரண்ட் கண்டிஷனிங் அப்படின்னு இதை குறிப்பிடுறாங்க. செகண்ட் குரூப் பார்த்தோன்னா கெஸ்டால்ட் தியரிஸ், இதை காக்னிஷன் டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் ஸ்கூல் ஆஃப் தாட். இதில் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா லேர்னிங் ஃபீல்டுக்கு கொடுக்குறாங்க. இப்போ ஒரு லேர்னர் இருக்காங்க, அவங்களோட என்விரான்மெண்ட்டில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அந்த என்விரான்மெண்ட்டை எப்படி அவங்க அணுகுறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க பெர்செப்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து லேர்னிங் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் ஆஃப் தாட். இதில் பார்த்திங்கன்னா லேர்னிங்கை ஒரு ப்ராசஸாக பார்க்குறாங்க. இதில் இருக்கிற முக்கியமான ஆட்கள் மேக்ஸ் வெர்தமையர், கோலர், காஃப்கா, கர்ட் லெவின். அண்ட் தியரிஸ் ஆஃப் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா ஒவ்வொரு தியரிஸ் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஒரு தியரிஸில் சொல்லாத ஒரு விஷயங்களை வேற ஒரு தியரி சொல்லும். அப்போது எஜுகேஷன் ஃபீல்டுன்னு வரும்போது நம்ம நிறைய தியரிஸ் ஆஃப் லேர்னிங் தெரிஞ்சு வச்சுருந்தா தான் அதை எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ண முடியும். அந்த வகையில் முக்கியமான சில லேர்னிங் தியரிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 8 இருக்குது. இதில் பாருங்கள் யார் யார் என்னென்ன தியரிஸோடு அசோசியேட் ஆகிருக்காங்கன்றது நமக்கு தெரியுது. நமக்கு டெட் எக்ஸாம், பிஜிடிஆர்பி எல்லாம் பொறுத்து பார்த்திங்கன்னா சிலபஸில் டேரெக்டாக நமக்கு 4, 5, 6 கொடுக்கல. பட் இந்த கோலர் தியரிஸ்லேருந்து நமக்கு பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ 11 அண்ட் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் தியரிஸ் தவிர மற்ற எல்லாமே நமக்கு உண்டு தான். இதில் ஃபஸ்ட்டு தியரியான தாண்டைக் தியரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நான் எஸ்கே மங்கள் புக்ஸை தான் ஃபாலோ பண்ணுவேன், அதை ரெக்கமெண்டும் பண்ணுவேன். அண்ட் நம்ம மெட்டீரியலாகவும் அதை சேல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் நான் கொடுக்குற பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கிறது டேரெக்டாக எஸ்கே மங்கள் புக்கு. அதை தான் நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சைக்காலஜி மெட்டீரியலாக கொடுத்துட்ருக்கோம். அதை யூஸ் பண்ணி தான் நான் அந்த வீடியோஸில் எல்லாமே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் பாஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துகிட்டே படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம இந்த தியரி பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம மெட்டீரியலில் பார்த்தோம்னா ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங்கை முயன்று தவறி கற்றல்னு கொடுத்துருக்கோம். நம்ம கனெக்ஷனிசம்க்கு கொடுத்துருக்க வேர்ட் பார்த்திங்கன்னா இணைப்பியல் அப்படிங்கிறது. இதை தொடர்பியல் அப்படின்னு சொல்லலாம். டெட் எக்ஸாமில் அப்படி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிறதா இருந்தால் தொடர்பியல்னே எடுத்துக்கோங்க. பட் மீனிங் உங்களுக்கு ஒன்று தான். தாண்டைக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன், ரேட்ஸு, கேட்ஸ் இது எல்லாத்து மேலேயும் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. அனிமல்ஸ் மேலே கண்டக்ட் பண்ணுற எக்ஸ்பிரிமெண்ட்ஸில் நமக்கு நிறைய ரிசல்ட்ஸ் வரும்ல, அதை நம்ம ஹியூமன்ஸோட இதுக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பியர் ஃப்ளூர் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. அப்போது இதை பேஸ் பண்ணி தான் தாண்டைக் இந்த அனிமல்ஸ் மேலெலாம் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் நிறையா பண்ணுறாரு. அப்படி தாண்டைக் பண்ண ஒரு முக்கியமான எக்ஸ்பிரிமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பிக்சரில் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதை தாண்டைக் ஒரு பசில் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பசில் பாக்ஸ்க்குள்ளே ஒரு பூனையை வச்சிடுறாரு. வெளில லேட்ச்னு சொல்லுவாங்க, தாப்பா மாதிரி போட்டுடுறாரு. இந்த பூனை கண்ணுக்கு எதிர்க்கப்படுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மீன் துண்டு மாதிரி ஒன்று வச்சிடுறாரு. அப்போ அந்த மீனோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு இந்த பசியை தூண்டுது. எப்படியாச்சும் அந்த பாக்ஸ்லேருந்து வெளில அந்த ஃபுட்டை சாப்பிட்றணுன்னு அது ட்ரை பண்ணுது. அப்போ அது வெளில வரதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மூமெண்ட்ஸ் பண்ணுது. ஒரு பர்டிகுலர் மூமெண்ட் அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தாப்பா திறந்து அது வெளில வந்துடுது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போது ஸ்டார்டிங்கில் நிறைய ரேண்டமான தப்பான மூமெண்ட்ஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வெளில அந்த மீன் துண்டை சாப்பிட்ட பூனை இந்த ஒரு மூவ் பண்ணாலே போதும் நமக்கு தாப்பா திறந்துடுது, நம்ம வெளில போய் அந்த மீன் துண்டை சாப்பிட முடியும் அப்படின்றத கற்றுக்குது. அதனால தான் இதை பார்த்தீங்கன்னா ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங்னு சொல்கிறாங்க. முயன்று தவறி கற்றல். நிறையா வழியில் முயற்சி பண்ணிவிட்டு தப்புகளை எல்லாம் திருத்திக்கிட்டு சரியான விஷயத்தை கற்றுக்கிறது.
இதனால தான் வந்துட்டு லேர்னிங்கை என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஸ்டாம்பிங் இன் கரெக்ட் ரெஸ்பான்சஸ், ஸ்டாம்பிங் அவுட் இன்கரெக்ட் ரெஸ்பான்சஸ்னு சொல்கிறாங்க. அதாவது சரியான துள்ளங்களை வந்து ஏற்றுக்கிறதும் தப்பான துள்ளங்களை வந்து விட்டுடுறதும். இதை பார்த்தீங்கன்னா தாண்டைக்கு வந்துட்டு இன்னொரு வார்த்தையில் எப்படி சொல்கிறாருன்னா லேர்னிங் பை செலக்டிங் அண்ட் கனெக்டிங் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி பண்ணால் இப்படி நடக்குது அப்படின்றத வந்து கனெக்ட் பண்ணி தானாகவே வந்து புரிஞ்சுக்கிறது. மனுஷங்களோட மைண்டே வந்து ஒரு கனெக்ஷன் சிஸ்டம் தான் அப்படின்றதையும் வந்து சொல்கிறாரு. இப்படி தூண்டலுக்கும் துலங்களுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துறதுனால தான், இணைப்பை ஏற்படுத்துறதுனால தான் இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா பாண்டு சைக்காலஜி, பிணைப்பு உளவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா கனெக்ஷனிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம தொடர்பியல் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா இணைப்பியல் அப்படின்னு சொல்லலாம். தாண்டைக் தன்னுடைய இந்த கற்றல் கோட்பாட்டை வச்சுக்கிட்டு சில விதிகளை வந்து ஏற்படுத்துகிறாரு. அதுதான் பார்த்திங்கன்னா லாஸ் ஆஃப் லேர்னிங். அது என்னென்னன்றதை இப்போ ஒன்றா பார்க்கலாம். இதே மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கற்றல் விதிகள்னு சொல்லும்போது 3 இருக்குது முக்கியமாக. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா லா ஆஃப் ரெடினஸ், தயார் நிலையில் இருக்கிறது. அடுத்தது லா ஆஃப் எக்ஸசைஸ், பயிற்சி விதின்னு சொல்கிறாங்க. இதையே 2ஆக பிரிச்சிருக்காங்க, லா ஆஃப் யூஸ், லா ஆஃப் டிஸ்யூஸ் அப்படின்னு. பயன்பாட்டு விதி, பயன்படா விதி. அடுத்தது லா ஆஃப் எஃபெக்ட், விளைவு விதி. ஃபஸ்ட்டு லா ஆஃப் ரெடினஸ். எப்போ பார்த்திங்கன்னா ஒரு கண்டக்ஷன் யூனிட் வந்து ரெடியாக இருக்கோ அப்போ தான் வந்து அங்கே கனெக்ஷன் நடக்கும், அப்போ தான் அது வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. கிளாஸ் ரூம் கான்டெக்ஸ்ட்டில் பார்க்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் தான் அவங்க வந்து கற்றுப்பாங்க. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணாலுமே அவங்க கற்றுக்க மாட்டாங்க. மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் வந்து அவங்க வந்து ரெடி ஆகிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெடினஸ் அப்படிங்கிறதே ப்ரிப்பரேஷன் ஃபார் ஆக்ஷன் தான். அந்த இங்கிலீஷில் கொடுத்துருக்கிறத நோட் பண்ணுங்கள். நாட் இன் ரெடினஸ் டு கண்டக்ட், அதாவது கண்டக்ட் ஆகிறதுக்கு ரெடியாக இல்லாத போது ஃபார் இட் டு கண்டக்ட் இஸ் அனாயிங், அதை கண்டக்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா அதுவும் அனாயிங்காக இருக்கும். அதே மாதிரி இஸ் இன் ரெடினஸ் டு கண்டக்ட், கண்டக்ட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கும்போது அதை நம்ம கண்டக்ட் பண்ணாமல் இருந்தாலும் அது வந்து அனாயிங்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாக இல்லாத போது நம்ம நடத்தினாலும் அது வந்து நல்லா இருக்காது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாக இருக்காங்க அந்த நேரத்துக்கு நம்ம நடத்தலை அப்படின்னாலும் அது வந்து நல்லா இருக்காது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, நம்ம அவங்கள எவ்வளோ தயார்படுத்துகிறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் லேர்னிங்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட தயார் நிலை பொறுத்தும் அவங்க என்ன மாதிரியான ஒரு நாலேஜ் செட்டப்பில் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர வைக்கிற மாதிரி இல்லை அவங்களோட க்யூரியாசிட்டியை தூண்டுற மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை பண்ணி ஒரு லேர்னிங் என்விரான்மெண்ட்டுக்கு அவங்கள ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் லேர்னிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். செகண்ட் ஒன் பாருங்கள், லா ஆஃப் எஃபெக்ட். இதில் என்னென்னா இப்போ ஒரு கனெக்ஷன் நடக்குது அப்படின்னா ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது இல்லையா, அப்போ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைங் விதத்தில் நல்ல விதத்தில் இருந்ததுன்னா அந்த கனெக்ஷன் வந்து ஸ்ட்ராங் ஆகும். இதுவே வந்துட்டு அந்த ரெஸ்பான்ஸ் நல்லா இல்லாத போது இல்லை அவங்க எதிர்பார்க்குற அந்த ரிசல்ட் இல்லாத போது அப்போ என்ன ஆகும்னா அந்த கனெக்ஷன் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும், அதோட ஸ்ட்ரென்த் வந்து வீக்கன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் சிம்பிளாக இருக்குது பாருங்கள், திருப்தி தரும் விளைவால் அந்த கற்றல் வந்துட்டு வலுவடையும். இதுவே வந்துட்டு எரிச்சல் இல்லைன்னா வந்து திருப்தியாக இல்லை அப்படிங்கும்போது அது வந்துட்டு பலவீனம் அடையும். இதை வந்து எது கூட தொடர்பு படுத்துகிறாங்க அப்படின்னா ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் கூட சொல்கிறாங்க. ரிவார்ட் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறது பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸு, நம்ம பரிசு பொருள் தான் கொடுக்கணும்னு இல்லை. இப்போ வந்துட்டு மோட்டிவேட்டிங்காக சில வேர்ட்ஸை சொல்கிறதோ இல்லைனா கிளாப் பண்ணுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் கூட ரிவார்ட்ஸ் தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கும் போது பார்த்திங்கன்னா அது அவங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும், அவங்க நிறையா கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இன்னும் இதுவே பனிஷ்மெண்ட்டாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல அவங்க வந்து டிஸ்கரேஜ் ஆகிடுவாங்க. அப்போ நம்ம லேர்னிங் என்விரான்மெண்ட்டில் பாசிட்டிவ் விஷயங்களை நிறையாவும் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இல்லாத மாதிரியான விஷயங்களையும் தான் நம்ம பார்க்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா லா ஆஃப் எக்ஸசைஸ். இதை வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்கன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லா ஆஃப் யூஸ். பயன்பாட்டு விதியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப இந்த ஒரு ஸ்டிமுலஸ்க்கும் ஒரு ரெஸ்பான்ஸ்க்கும் கனெக்ஷனை ஏற்படுத்தும் போது அது வந்துட்டு வலுவடையும்னு சொல்கிறாங்க. அதனால தான் அதை பயன்பாட்டு விதின்னு சொல்கிறாங்க. இதையே வேறு வார்த்தைகளில் எப்படி சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் கனெக்ஷன் வித் ப்ராக்டிஸ்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் வந்து நமக்கு ஈஸியாக வரும். அதுவே லா ஆஃப் டிஸ்யூஸ், பயன்படா விதியை பார்க்கும்போது நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து பயன்படுத்தலைன்னா அது நமக்கு மறந்து போயிடும். அப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா வீக்கனிங் ஆஃப் கனெக்ஷன் ஆர் ஃபர்கெட்டிங் when the practice is discontinued. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டீச்சர்ஸ் வந்துட்டு நான் வர வரைக்கும் டேபிள்ஸ் சொல்லிட்டே இருங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ரிப்பீட்டட் யூஸில் இருக்கும்போது அவங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிற நம்மளும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா நம்ம மறந்துடுவோம். இந்த 3 லாஸையும் கொடுத்த தாண்டைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அகைன் வந்து தன்னோட லாஸை வந்து வேறு மாதிரி கொடுக்குறாரு. ஒருத்தவங்களோட கண்ணை கட்டிட்டு 3 இன்ச்சஸ்க்கு வந்துட்டு லென்த்துக்கு ஒரு லைன் வரைய சொல்கிறாங்க. வெறுமனே இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால மட்டும் அவங்க கரெக்டாக அதை வந்துட்டு 3 இன்ச்சஸ்க்கு வரைய போகிறது கிடையாது.
அண்ட் இன்னொன்று என்ன ரியலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ரெஸ்பான்ஸ்க்கு நம்ம ரிவார்ட் கொடுக்காம வெறுமனே ப்ராக்டிஸ் மட்டுமே பண்ணிகிட்டே இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது ப்ராக்டிஸ் நடக்கிறதுனாலே மட்டுமே அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நல்ல விதமாக இருக்கும், ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்றது இல்லை. ப்ராக்டிஸை தாண்டி ரிவார்ட்ஸும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னா இது ரெண்டும் வந்து நாட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இன் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. அது என்ன நாட் ஈக்குவல் அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்குற அந்த ரிவார்டும் அதே மாதிரி தப்பாக பதில் சொல்லும்போது கொடுக்குற பனிஷ்மெண்ட்டும் ஒரே விதமான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தாது. இப்போ பாராட்டும் போது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதுல்ல, அந்த விளைவு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுவே நம்ம வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது அது வந்து கம்மியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு சைல்டோட பர்சனாலிட்டி நல்ல விதமாக இருக்கணும், அந்த லேர்னிங் என்விரான்மெண்ட் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு டிசைரபிளான, அதாவது நல்ல விதமான விஷயங்களை தான் கொண்டு வரணும். அப்போ ரிவார்ட்ஸை தான் நம்ம ஜாஸ்தி பண்ணணும், பனிஷ்மெண்ட்டோ இல்லை திட்டுறதையோ பார்த்திங்கன்னா குறைக்கணும். இந்த எஸ்கே மங்கல் புக்கில் சில ப்ராவப்ஸோடு நமக்கு அசோசியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ லா ஆஃப் ரெடினஸ் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்னா, நம்ம ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம்ல, குதிரையை தண்ணிக்கிட்ட போய் நிப்பாட்ட வைக்க தான் முடியும், குடிக்க வைக்க முடியாது அப்படின்னு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா லா ஆஃப் ரெடினஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா நத்திங் சக்சீட்ஸ் லைக் சக்ஸஸ். அதாவது நம்ம வெற்றி கண்டுட்டோம், வெற்றியின் சுவை தெரிஞ்சிடுச்சுன்னா நமக்கு அதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ அதுதான் பார்த்திங்கன்னா லா ஆஃப் எஃபெக்ட். இந்த பழமொழி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு. பயிற்சி தான் ஒருத்தவங்களை முழுமையாக்கும் அப்படின்றது. இதுதான் வந்து லா ஆஃப் எஃபெக்ட். ஈவன் இதை வச்சு கூட உங்களுக்கு கொஷின் வரலாம், ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மூணு தான் பார்த்திங்கன்னா தாண்டைக்கோட மேஜர் லாஸ். இது இல்லாமல் சில லாஸும் இருக்குது, அது என்னென்னன்றதையும் இப்போ பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா லா ஆஃப் மல்டிபிள் ரெஸ்பான்சஸ், அதாவது பல பதில்கள் அப்படிங்கிறது. ஒரு சுச்சுவேஷன் நமக்கு நியூவாக இருக்குது அப்படிங்கும்போது அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய விதத்தில் ரெஸ்பான்சஸ் கொடுத்துட்டு கடைசியில் தான் நமக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ்க்கு அரைவ் ஆகும். பசில் பாக்ஸில் அந்த பூனையும் பார்த்திங்கன்னா நிறைய இன்கரெக்டான விஷயங்களை பண்ணிட்டு லாஸ்ட்டாக தான் அந்த லேட்சை திறக்க வந்து கற்றுக்கும். அடுத்தது லா ஆஃப் ஆட்டிடியூட். ஆட்டிடியூட் அப்படின்னா மனப்பான்மை. இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட மனப்பான்மையை பொறுத்து தான் அவங்க பண்ணுற செயல்களும் இருக்கும் அப்படின்றது. ஒரு நல்ல மனப்பான்மையோடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க் நம்ம கொடுக்கும்போது அது நல்ல விதமாக செஞ்சு முடிப்பாங்க. அடுத்தது தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா லா ஆஃப் அனாலஜி. அனாலஜி அப்படின்னா ஒப்புமைப்படுத்தி பார்க்குறது. இப்போ நமக்கு முன்னாடி ஒரு புது சுச்சுவேஷன் இருக்கும்போது அதே மாதிரியான வேறு ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஆல்ரெடி இருந்திருக்கோமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸை வந்து கொடுக்குறது. அப்போ பாஸ்ட்டில் இருக்கிற ஒரு நாலேஜை வந்து நியூ சுச்சுவேஷனுக்கு அப்ளை பண்ணி பார்க்குறது அப்படின்றது. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா லா ஆஃப் அசோசியேட்டிவ் ஷிஃப்டிங். இதை வந்து நம்ம எக்ஸாம்பிள் வச்சு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இதை பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக தாண்டைக்கு வந்து கேட் வச்சு பண்ணி பார்த்துருக்காரு. ஒரு ஃபிஷ்ஷை தொங்க விட்டுட்டு ஸ்டாண்டப் அப்படின்னு சொல்லும்போது பூனை வந்து மீனுக்காக ஏஞ்சி நின்று இருக்குது. தொடர்ந்து கண்டிஷன் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டாண்டப் அப்படிங்கிற அந்த கமாண்டுக்கே பார்த்தீங்கன்னா அந்த பூனை வந்து ஏஞ்சி நின்று இருந்திருக்கு. இதை பற்றி கண்டிஷனிங் தியரிஸில் நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த தாண்டைக்கோட ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங்கான எஜுகேஷனல் சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிளாக இந்த ஆர்கிமிடிஸ் வந்துட்டு குளிக்க போகும்போது அவர் அந்த பாத்டப்பில் இறங்குவார், அப்போ வந்து தண்ணி வெளியேறும் இல்லையா, அதை வச்சு ஒரு விதியை வந்து சொல்லுவார், அதை வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம நிறைய விஷயங்களை பண்ணி பார்த்துட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுக்கு. உங்களுக்கு நான் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா டீச்சிங் லேர்னிங் என்விரான்மெண்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படியெல்லாம் நம்ம வந்து டீச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதை தான் பார்த்தீங்கன்னா திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. இது நான் நோட்ஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணுறேன், அதாவது எஸ்கே மங்கல் புக்கில் இருக்கிற பாயிண்ட்ஸை டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இது பார்த்தாலே வந்து புரிஞ்சிடும். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த கொஷனுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நோட்ஸ் தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் யூ ஸ்டே கியூரியஸ் அண்ட் ஹாப்பிலி வித் மீ. தேங்க்யூ.